ஹலோ வியூவர்ஸ், நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா சன் டிவியில் பாதியிலே நிறுத்தப்பட்ட சீரியல்கள், அதாவது முடிவே இல்லாமல் முடித்த சீரியல்ஸை பற்றியும் ரொம்பவுமே ஒரு குறுகிய காலத்தில் முடித்த சீரியல்ஸை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஞ்சனி சீரியல். இந்த சீரியல் பார்க்குறப்ப வெறும் 152 எபிசோட்ஸ் தான் ஓடிருக்கு. பெரிய எதிர்பார்ப்போடு வந்த சீரியல். ரொம்பவுமே ஒரு டிஆர்பியால் ரொம்பவுமே ஒரு குறுகிய காலத்திலே முடிச்சிட்டாங்க. அடுத்தது பூவா தலையா. இந்த சீரியலுமே ரஞ்சனிக்கு சொன்ன அதே ரீசன் தான். பெரிய எதிர்பார்ப்போடு கொண்டு வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க டிஆர்பியால். அடுத்தது பார்க்குறப்ப புன்னகை பூவேசல். இந்த சில ஆரம்பத்துலலாம் நல்ல டிஆர்பி பிடிச்சிச்சு. அண்ட் எப்போ ஹீரோயின்னு சேஞ்ச் பண்ணாங்களோ அப்போலேருந்து டிஆர்பி ரேட்டிங் குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே சீரியல் குறைய என் பண்ணிட்டாங்க. இதுவுமே ஷார்ட் பீரியட்லேயே பார்க்குறப்ப கம்ப்ளீட் பண்ண செல் தான். அதுக்கடுத்தது சந்திரகுமாரி செல். இந்த செல்லில் ராதிகா நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பெரிய வரவேற்புகளுக்கிடையே வந்து செல். பட் பாதியிலே நிறுத்திட்டாங்க. ரொம்ப பெரிய ஒரு ஃப்ளாப் நடந்துச்சு இந்த சீரியலுக்கு. அண்ட் அடுத்தது பார்க்குறப்ப நிலா சீரியல். இந்த சீரியல் என்ன தான் 500 எபிசோடுகளுக்கு மேலே ஓடினாலுமே கூட இந்த சீரியல் பார்க்குறப்ப ஒரு சரியான கதைக்களம் இல்லாமல் தான் என் பண்ணாங்க. இது காரணம் கோவிட் தான். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்க்குறப்ப அக்னி நட்சத்திரம். நிலாவுக்கு சொன்ன அதே ரீசன் தான். கோவிட் காரணமாக பாதியிலே நிறுத்திட்டாங்க. ஸ்டோரியே இல்லாமல் முடிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்தது பார்க்குறப்ப சாக்லேட் சீரியல். இந்த சீரியல் பார்க்குறப்ப ரொம்பவுமே ஒரு 80 எபிசோட்ஸ் தான் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு காரணமுமே பார்க்குறப்ப கொரோனா தான். அண்ட் அதுக்கு அடுத்தது அழகு சீரியல். 1000+ எபிசோட்ஸை ரீச் பண்ணுறதுக்கு நெருங்கிட்டாங்க. ரொம்பவுமே கிட்ட வச்சுக்கிட்டாங்க 1000. கோவிட் வந்துச்சு, பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் அடுத்தது பார்க்குறப்ப மின்னலை சீரியல். இந்த செல்லுமே பார்க்குறப்ப கொரோனா ரீசன் தான் பார்க்குறப்ப இந்த செல்லை கிளைமேக்ஸ் பண்ணதுக்கு காரணம். அடுத்தது தமிழ் செல்வி சீரியல். இந்த செல் எண்டானதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பல தடவை ஹீரோயினை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்களே தவிர ஒரே ஹீரோயினை வைக்கவே இல்லை. அவங்க ஃபஸ்ட்டு ஆசிகா படுகோனே, அடுத்தது ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருந்த சூழ்நிலையில் கோவிட் வந்துச்சு. அப்படியே இந்த செல்லை பாதியிலே நிறுத்திட்டாங்க. டிஆர்பி பார்க்குறப்ப என்ன தான் அடிக்கடி மாற்றிக்கிட்டே ஹீரோயின் இருந்தாலுமே கூட ஆவரேஜ் ரேட்டிங் 1 மணி ஸ்லாட்டில் மெயின்டைன் பண்ணுச்சு. பட் இருந்தாலுமே கோவிட் வந்ததுனால இந்த செல்லையுமே ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அண்ட் அதுக்கு அடுத்தது ராசாத்தி செல். இந்த செல் செம்பருத்திக்கு போட்டியாக இறக்குன செல். இந்த செல்லுமே பார்க்குறப்ப ஹீரோயினை சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த சீரியலில். பட் ஹீரோயினை சேஞ்ச் பண்ணோன்னா அவ்வளோ பெரிய பாதிப்புலாம் நடக்கலை. ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங் எடுத்துச்சு. பட் கோவிட் காரணமாக பாதியிலே நிறுத்திட்டாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்க்குறப்ப ரன் சீரியல். இந்த சீரியலுமே பார்க்குறப்போ கோவிட் காரணமாகவே பார்க்குறப்ப ரொம்பவுமே அவசர கதியில் எடுக்கப்பட்டு முடித்த சீரியல் தான் இது. அண்ட் இன்னொன்று கல்யாண பரிசுகள். அதுவுமே ஒரு அவசர கதியில் ஷூட்டிங் எடுக்கப்பட்டு முடித்த சீரியல் தான். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.